ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகிரிதடீம் பத்மவத்ரா யதாட்சீம் கம்பீரா வர்தனா விஸ்தர்ணவர்ணமிதா சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் 5/6/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்கள் கிடைத்தால் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் தரும். நமது ஜாதக ரீதியாக எந்த இடத்திலே இருந்து என்ன பார்வை அந்த குரு பார்க்கிறாரோ அது நல்ல பார்வையாக இருந்தால் வாழ்வு உயர்வுகள் கிடைக்குமா. குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே இந்த குரு பகவானை நாம் பிரார்த்தனை செய்வதோடு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொழும்பு தலைநகரிலே இந்துப்பிட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம், அதேபோல் கொழும்பு பண்டாரநாயகா மாவத்தை சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே வைகாசி விசாக மகோத்சவம், அதேபோல் யாழ்ப்பாணத்திலும் பல இடங்களிலே சங்கானை இலுப்பைத்தாழ்வு பெல்வில் அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகம ஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குரு அருள் ஆசியோடு இந்த ஆலயத்தினுடைய உற்சவங்கள் அவருடைய பிள்ளைகளினாலே சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மத்திய மாகாணம் கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெறுகிறது. வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி விநாயகப் பெருமான், பார்வதி பரமேஸ்வரன் சிவனம்பாள், முருகப்பெருமான், அன்னை முத்துமாரி அம்பாள், சண்டேஸ்வரி ஆகிய தெய்வங்கள் 5 மூர்த்திகளும் ரதத்திலே 5 ரதத்திலே ஆரோகணித்து பஞ்சரத பவனியாக நகர்வலம் வருகின்ற ஒரு சிறப்போடு கூடிய பஞ்சரத பவனி நடைபெற இருக்கின்றது. அதேபோல் இந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்திலே பல்வேறு ஆலயங்களிலே கண்ணகி அம்பாள் ஆலயங்களிலே கிழக்கு மாகாணத்திலே வடக்கு மாகாணத்திலே கண்ணகி அம்பாள் வழிபாடுகள் பல இடங்கள் நடைபெறுகின்றன. அம்பாறை மாவட்டத்திலே வீரமுனைப்பதியிலே கழுதாவளையிலே கொக்கட்டிச்சோலையிலே மட்டக்களப்பிலே
என்று இந்த பல இடங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அதேபோல் மணி மாவட்டம் முல்லைத்தீவிலே வட்டாப்பளை கண்ணகை அம்பாள் அங்கும் இந்த பொங்கல் வழிபாடு அதி அற்புதமாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. இந்த நிகழ்வுகளில் நாமும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.